சொல்ல அரசிமா. அண்ணி எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஓ அண்ணி, நீங்க இப்போ அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேச முடியுமா? ஏன், என்னாச்சு? அவங்க கையில காஃபி கொட்டிருச்சு அண்ணி. ஐயோ. இல்ல பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அத பார்த்துட்டு அப்பா மறுபடியும் நாடகம் போடுறியான்னு திட்டிட்டாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் உங்க வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல அண்ணி. ஆனா அப்பா பேசிட்டு போன கோவத்துல அம்மா இன்னும் சாப்பிடாமலே இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேச முடியுமா? இல்ல நான் நேர்லயே வரேன். தேங்க்ஸ் அண்ணி. அரசி. டேய், என்னடா எதுக்கு அந்த பிள்ளைய வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? உன் பெரியப்பனும் உன் அப்பனும் உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. சாயந்தரம் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அட நீங்க வர அப்பத்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. உன் கல்யாணத்தை வச்சுதான் உன் அப்பனுக்கும் உன் பெரியப்பனுக்கும் எங்க வெட்டுக்குத்து நடந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். எல்லாம் கூடி வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? மனசுல ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தையும் எப்படி கல்யாணம் பண்றது அப்பத்தா? மனசுல யாரு இருக்கா? அரசியா? மனசுல இருந்தவளதான் அம்புட்டு சித்திரவதை பண்ணினியா? உனக்கே தெரியாதா அப்பத்தா? அப்ப இருந்ததெல்லாம் பழி வாங்குற எண்ணம். ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் உண்மையான அன்பு. இத பாரு குமாரு, நீ என்னதான் அன்பு வச்சாலும் இனி எதுவும் நடக்க போறதில்ல. உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கும், 2 குடும்பமும் ஒண்ணு சேரும்னு நான் என்னென்னமோ கனவெல்லாம் கண்டேன். என் கனவெல்லாம் பலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீயும் தேவையில்லாம நம்பிக்கையை வளர்த்துக்காம போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. வரேன் அப்பத்தா. மா மா, இந்த ஜூஸ் அது குடியேமா. ஐயோ, எனக்கு வேணாண்டி. என்னம்மா, உனக்கு சுகர் லோ ஆயிடுச்சு. சாப்பிடலன்னா இன்னும் பெருசா ஏதாவது ஆயிடுமா? ஆகட்டும், நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். என்னம்மா சொன்னா கேட்க மாட்டீங்க, இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. சுகர் வேற லோ ஆயிடுச்சு, ஜூஸ் கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஜூஸ் வேணாம், போய் சாப்பாடு எடுத்து வை. இது பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாப்பிடாம போய் சேர்ந்துடுறேன். நீ போ அரசிமா, போய் எடுத்து வை. போ போ. அத்தை வாங்க அத்தை. விடண்டி, வேண்டான்னு சொல்றேன்ல. நீங்க வாங்கல, ஏஞ்சி வாங்க. எந்திரிங்க, வாங்க. அவ ஒருத்தி சும்மா இல்லாம உனக்கு போன் பண்ணி வர வச்சுட்டாளா? வாங்க அத்தை. வாங்க வாங்க. என்னம்மா நீ? அட உட்காருங்க அத்தை. இப்போ ஓகேவா அத்தை? பரவாயில்லம்மா. கொப்பளம் கிப்பளம் ஆகல, நல்ல வேலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, கையில தான் கொப்பளம் ஆகல, என் மனசெல்லாம் கொப்பளமா தான் இருக்கு. என்னென்ன பேசிட்டார் தெரியுமா உங்க மாமா? அவரு என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பாரு, அதை யோசிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? புருஷன்காரங்க பேச்சுக்கு சாப்பிடாம இருக்கணும்னா பாதி பொம்பளைங்க பட்னியா தான் இருக்கணும். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருடி. நான் வரும்போது மாமாவுக்கு போன் பண்ணேன், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருக்கேன். வந்ததும் பேசி பார்க்கலாம். ஏய் 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 ஏய், அவரே எதுக்குடி வர சொன்ன? அப்புறம் உங்க நிலைமை என்னன்னு அவருக்கும் தெரியணும்ல. நீங்க பாட்டுக்கு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிய. வந்தா ஏதாவது சொல்லுவாருடி. வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். அண்ணி இந்தாங்க. சாப்பிடுங்க அத்தை. ஐயோ, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன்.
விளையாடிட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க. அச்சோ, வேண்டான்னு சொல்றேன்ல, விட. ஏற்கனவே காலையில இருந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். இனி உங்களுக்கு ஏதாவது ஆகி உங்களை வேற என்னால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. சாப்பிடுங்க. நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம்? செத்து போட்டோன்னு விடு. மா என்னம்மா பேசுற? ம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாமியார் தான். அப்படிலாம் உங்களை விட்டு போக முடியாது. ஹம், நீங்க சொல்ற பேச்சு கேக்குற மாதிரி இல்ல. ம்? ஏய், எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க. புடிங்க. மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன், திட்டிடுவேன். ஏய், கயிறு எடுத்துட்டு வா, கட்டி போட்டு ஊட்டலாம். ஏய், என்னடி சின்ன சொல்ற? பிள்ளை மாதிரி இடம் பிடிக்காதீங்க, வாய் தரங்க. தரங்கங்கறல. சாப்பிடுமா. தரங்க. ஆ, ஆ ஆ இது நல்ல புள்ளைக்கு அழகு. சொல்றவங்க சொன்னாதான் கேப்பாக போல இருக்கு. ஏய், இதெல்லாத்துக்கும் நீதானடி காரணம். அவ போட்டோம், வச்சுக்கிற ஒண்ணு. வாய் தரங்க. ஆ ஆ ஆ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? போதும். சரி, ஓகே. இவ்வளவு சாப்பிட்டதே பெரிய விஷயம். தண்ணி குடிங்க. அத்தை, யார் மேலயாவது கோவமா இருந்தா அது அவங்க மேலதான் அத்தை காட்டணும். தப்பி தவறி நம்ம மேல காமிச்சுக்க முடியுமா? ஏய், நீ என்னடி அப்படி பேசுற? என் மேலதானே தப்பு. நான் இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருப்பேன்னு அவருக்கு தெரியாம இருந்துச்சுல்ல. பாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப காயப்பட்டிருப்பாரு அவரு. ம், மாமாவோட காயம் எல்லாம் எனக்கும் புரியுது. ஏன் அத்தை, உங்களுக்கு தெரியாதுதான். ஒண்ணு அந்த காயத்துக்கு மருந்து போட அவங்க ஒத்துக்கணும், இல்லையா அவர் கொடுத்த காயம் தானா ஆறுற வரைக்கும் நீங்களாவது பொறுமையா இருக்கணும். ரெண்டு பேருமே அதை பண்ண மாட்டேங்கிறியா? அப்புறம் எப்படி? மாமா, என்னப்பா மீனா, எதுக்கு போன் பண்ணி நீ அவசரமா வீட்டுக்கு வர சொன்ன? சொல்லுப்பா, என்னப்பா விஷயம்? மாமா, அத்தை சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு லோ சுகர் ஆயிடுச்சு. உடம்பு சௌரியம் இல்லாண்டா டாக்டருக்கு தானே போன் பண்ணி வர சொன்னேன்னு. என்ன ஏன் போன் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க காலையில போகும்போது அத்தை கிட்ட ஏதோ கோவமா பேசிட்டீங்க போல இருக்கு. அதனால்தான் அத்தை கோச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காங்க. வார்ப்பா, உன்னோட சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் நடந்த விஷயத்துக்கு நான் இன்னும் கோவப்படாம இருக்கேன். உன் மேல கோவப்படாம இருக்கேன்ல, அமிர்தாப்பா என்னால முடியும். அடுத்த ஆளுக்காக நீ பேசி வரத முதல்ல நிறுத்துப்பா. மாமா, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா மாமா? இங்க பாருப்பா, உன்னோட வயசு என்னோட அனுபவம், தப்பது சரியதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை யாரும் எனக்கு சொல்ல வேணாம். சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வேண்டியது இருக்கா? எதுவும் இல்ல மாமா. இதுக்கு போன் பண்ணி நீ அவசர அவசரமா வர சொல்லி வேலையை கெடுத்துக்கிட்டு. பாரு, அவர் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை. எனக்கே மாமாவை பார்த்தா கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. அதான் அவர் கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டேங்கிறீல, அப்புறம் உங்க கண்ணுக்கு மட்டும் எதுக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு? ஏய்,